அண்மை செய்தி. நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்தல்ல, கொலை என்று ஆந்திராவைச் சேர்ந்த சிட்டிமல்லு என்பவரின் புகாரில் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திராவைச் சேர்ந்த சிட்டிமல்லு என்பவர் தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவிற்கும் சௌந்தர்யாவின் கொலைக்கும் தொடர்பு இருப்பதாக புகார் அளித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். யார் இந்த சிட்டிமல்லு? சௌந்தர்யாவின் மரணம் தொடர்பாக இவர் அளித்திருக்கும் புகாரில் என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். ஏற்கனவே தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மற்றும் அவர்கள் மகன் இடையே இந்த சொத்து தகராறாக பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கும் நிலையில் மேலும் ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கிறது. அதாவது தென்னிந்திய சினிமாவில் 90களில் கலக்கிய நடிகை சௌந்தர்யா 2004ஆம் ஆண்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் இவரது விபத்து அவருடைய மரணம் விபத்து அல்ல, கொலை என ஆந்திராவை சேர்ந்த சிட்டிமல்லு என்பவர் காவல் நிலையத்திலேயும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அதாவது ஆந்திர மாநிலம் கம்மம் என்ற மாவட்டத்தை சேர்ந்த சிட்டிமல்லு நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்தல்ல, சௌந்தர்யாவை ஜல்வனி கிராமத்தை சேர்ந்த நிலத்தை அவருடைய நிலத்தை மோகன் பாபு பெற நினைத்திருக்கிறார். அந்த நிலத்தை சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் விற்பனை செய்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அவரின் பிறகு நடிகையின் மரணத்திற்கு பிறகு அந்த நிலத்தை விற்பனை செய்யுமாறு அழுத்தம் கொடுத்து சட்டவிரோதமாக அந்த நிலத்தை மோகன் பாபு ஆக்கிரமித்திருப்பதாக இவர் புகார் அளித்திருக்கிறார். கம்மம் கிராமத்தை காவல்துறை மற்றும் மாவட்ட அலுவலர் என இருவரிடம் புகார் அளித்து அரசாங்கம் அந்த நிலத்தை கையெழுப்படுத்தி ஆசிரமங்கள் கட்டுவதும் ராணுவ அதிகாரியின் குடும்பத்திற்கு வழங்குமாறு தன் புகாரில் கோரிக்கை மனுவாக கொடுத்திருக்கிறார். தற்போது இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இவர் 2004ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தார். 22 வருடங்களுக்கு பிறகு இவருடைய மரணம் விபத்து அல்ல, அது கொலை என்று இவர் மோகன் பாபு மேல் ஒரு குற்றம் சாட்டுவது பூதாகரமாக அந்த தெலுங்கு சினிமா வட்டாரங்களில் வெடித்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.